Welcome to today's session. I am Mrs. K. Sangita, Assistant Professor from the Department of Computer Science. So today we are going to dive into the core foundations of Java programming constructs, right? So we will look at how data stores data using variables and data types, how it manipulates the data by using operators, how it controls the execution flow. So finally, we will touch upon the basic blocks of OOPS concept like classes and objects in Java. So let us explain one by one, right? So we will move on the first topic. What is it? Constants, variables and data type. So first, let's establish how data is handled in memory. So every computer program needs a way to hold on to information. Especially in Java, we do this by using constants and variables. So think of a constant as a value that is permanently fixed, right? So what is constant? It is a fixed value that do not change during program execution. For example, numeric, characters, string, literals. These are all not change during the program execution, right? Next one, variables. Variables means named memory location whose values can change during execution. So இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா வேரியபிள்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில வந்துட்டு என்னன்னா நம்ம கிச்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிச்சன்ல இருக்கிற கண்டெய்னர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ வந்துட்டு நம்மளோட கிராசரி ஐட்டம் எல்லாம் ஒவ்வொரு கண்டெய்னர்ல போட்டு வச்சிருக்கோம். ஸோ அந்த ஒவ்வொரு கண்டெய்னர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா வேரியபிள். ஸோ கண்டெய்னர்னா என்ன? ஒரு பொருளை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் கண்டெய்னர் சொல்லுவோம். அதே மாதிரி டேட்டாஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்து தான் வந்துட்டு வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேரியபிள்ங்கிறது அந்த கண்டெய்னர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீ கண்டெய்னர், சுகர் கண்டெய்னர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டீ கண்டெய்னர்னா இப்ப நிறைய டப்பா இருக்குன்னா அதுல எது டீ கண்டெய்னர் எது சுகர் கண்டெய்னர் நமக்கு தெரியாது. ஸோ உள்ள வந்துட்டு இருக்கிற கண்டென்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. அதுக்குதான் நம்ம என்ன பண்ணுவாங்க, அம்மா ஒவ்வொரு டப்பாலையும் வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பாங்க. இது வந்துட்டு டீ தூள், இது வந்துட்டு சுகர், இது காஃபி பவுடர்னு ஒரு லேபிள் ஒட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த லேபிள தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ லேபிள் தான் என்னது? ஐடென்டிஃபையர். சப்போஸ் நான் இதுல வந்துட்டு டீ தூள் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா டீ பவுடர் அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க. இல்ல நான் இதுல சுகர் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கண்டெய்னர் வந்துட்டு சுகர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு ஒரு கண்டெய்னர் தான், அதுக்குள்ள போடுற கண்டென்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த வேரியபிள்ஸ்குள்ள நம்ம உள்ள போடுற டேட்டா டைப் பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட், ஃப்ளோட், கேர், பூலியன், லைக் தட். ஸோ என்ன வேணாலும் உள்ள போடுற டேட்டா டைப் வந்துட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம லேபிள் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதுதான் என்னது? வேரியபிள். ஸோ வேரியபிள்னாவே என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த வேரியபிள் மஸ்ட் பி டிக்ளேர்ட் வித் எ டேட்டா டைப். அதைத்தான் வந்துட்டு இங்க சொல்றாங்க. ஸோ இப்போ கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேரியபிள்னா என்ன, ஐடென்டிஃபையர்னா என்ன, லேபிள்னா என்ன, டேட்டா டைப்னா என்ன, ரைட்? ஸோ அந்த டேட்டா டைப் பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு விதமா இருக்கும், primitive data type and non-primitive data type, right? So what is the primitive data type? Byte, short, int, long, like that. Non-primitive means classes, arrays, interface, string. So next we will move on operators and expressions. So well versed in operators and expressions because in C, C++, same concept in operators, same arithmetic, relational, logical. Why we used this arithmetic operator? For basic max symbol, relational operator for comparing the two values. Logical operators means it allows us to chain multiple Boolean conditions together by using conditional operators or logical not for etc. Assignment operator means standard assignment operators. It instantly compute and reassigning a value. So we will use this assignment operator. Increment and decrement operator means we have two types of operator in this. What is that? Unary and binary. Unary operator means one operator, one operand. In binary operator what we do means one operator
two operands, for example A plus B. Okay, two operands, single operator, that is binary operator. Bitwise operator means specialized situations, bitwise and or XOR, like that. So these are all operators and expressions. We don't need more explanations about operators because already you know, right? We will move on next. Decision making, if statement, if else statement, nested if. So if condition also same as in C and C++. So what is this? The simplest structure is the standalone if statement. What it will do means if executes a block of statements only when the condition is true. If else means it provides an alternate block of students when the condition is false. Nested if, what we do? An if statement placed inside another if block by using to test multiple conditions in sequence. Right? Else if ladder means what it chains multiple conditions. Checked top to bottom until one is true. So better we will do some exercise in if condition and if else conditions. Then only you will understand clear way, right? Finally, we will do some exercise for using this if statement, if else, etc. Right? Now we will move on next slide. Switch statement. What is the switch statement? When a variable needs to be checked against a series of discrete concrete values, and else if ladder can become messy. So that is when the switch statement is preferred அப்படின்னு சொல்றாங்க. So switch statement வந்துட்டு எப்படி evaluate பண்ணுனா ஒரு single expression like integer or string variable and match it against several predefined case values. Once a matching case is found, that the specific block of code execute. Once வந்துட்டு அந்த matching case கண்டுபிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த full blockயே வந்துட்டு execute பண்ணிரும். However, don't forget the break statement at the end of your case. If you omit the break, Java will experience a behavior known as fall through. அதாவது வந்துட்டு நீ வந்துட்டு பிரேக்கை வந்துட்டு மறந்துட்ட அப்படின்னா உன்னோட கேஸ்ல சப்போஸ் அந்த பிரேக்கை ஒமிட் பண்ணிட்ட அப்படின்னா அது வந்துட்டு ஃபுல்லா என்ன ஆயிடும், ஃபால் த்ரூ ஆகி அடுத்த இதுக்கு போயிடும் அப்படிங்கிறாங்க. Additionally, we include a default block at the bottom. சரியா? So default எதுக்கு போடுறோம்? Default வந்துட்டு runs when no case match the expression. So எந்த கேஸும் மேட்ச் ஆகல அப்படின்னா default கொடுப்பேன். break என்ன பண்ணுன்னா அது வந்துட்டு exit ஆயிடும், அந்த லூப் வந்துட்டு exit ஆயிடும், falls through the next case. Clear? So conditional operator also same. Simple else logic also called ternary operator. Some ternary or relational operator by using this conditional operator. Next slide, looping, while, do, while, for, etc. So these are also same. Let us talk about repetitions. Loops allow us to execute a block of code multiple times without rewriting it. Java provides 3 distinct looping structures. What are all they? First, while loop. Second, do while loop. Third one, for loop. So, in while loop is also called it as a entry control loop. சரியா? So, while loop இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா entry control loop. This condition is tested before the loop body runs. If the condition is false right from the start, the statement inside the loop will never execute even a single time. Okay. So next, do while loop. This is also called as an exit control loop. Exit control loop அப்படின்னு சொல்லுவாங்க. அதை entry control சொல்லுவாங்க, இதை exit control சொல்லுவாங்க. So at least once before it reach from bottom to top. Next என்ன, for loop. For loopல என்ன சொல்லுவாங்கன்னா initialization இருக்கணும், condition test பண்ணணும், அதுக்கப்புறம் update பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் for loop. ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு லாஸ்டா ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் போட்டு பார்ப்போம். சரியா?
ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் போட்டோம்னா நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் இஸ் ஜம்ப் இன் லூப் அண்ட் லேபிள் லூப். ஸோ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, லேபிள் லூப்னா என்ன? லேபிள்னா இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வேரியபிளுக்கு நேம் கொடுக்குறோம் இல்லையா, அதை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க, ஐடென்டிஃபையர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா லேபிள்னு சொல்லுவாங்க. அதுதான் லேபிள்டு லூப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னா 3 இருக்கு, பிரேக், கண்டினியூ, ரிட்டர்ன். ஸோ வாட் இஸ் பிரேக்? இட் டெர்மினேட் த லூப் or switch immediately and transfer control to the statement after it. So what is called continue means skip the remaining statement in the current iteration and move to the next iteration. What is called return means exit the current method. Okay, exit the current method, stopping all loops inside it. So the example என்ன சொல்றாங்கன்னா, I loops from 1 to 10. When I reach 5, the continue statement exit, meaning 5 will not be printed. When I hits 8, the break triggers, completely ending the loop. So it prints numbers up to 7, skipping 5, right? ஸோ நெஸ்டட் லூப்ல என்ன நடக்கும், அதே மாதிரிதான் அந்த லூப் குள்ள போயிட்டு எகெயின் வந்துட்டு பிரேக் ஆகுதா இல்ல கண்டினியூ ஆகுதாங்கிறத பார்த்துட்டு அந்த டார்கெட்டை இமீடியட்டா வந்துட்டு என்ன பண்ணும், லூப் குள்ள கொண்டு வர பார்க்கும். சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் என்னன்னா, கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, மெத்தட்னா என்ன. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் கிளாஸ்னா blueprint that defines the data. அதாவது ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, வீடு கட்டுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ரெடி பண்ணணும், ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணணும். எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஹால் இருக்கணும், கிச்சன் இருக்கணும், பெட்ரூம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு என்னது, கிளாஸ். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம வீடு கட்ட போறோம் அப்படிங்கிறோம் இல்லையா, ஸோ அந்த வீடு தான் வந்துட்டு என்னது, ஆப்ஜெக்ட். ஸோ எப்பவுமே ஒரு பிளான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு விசிபிளா தெரியணும் இல்லையா, என்ன ஐடியாங்கிறத ஒரு கிளாஸ் மூலியமா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆப்ஜெக்ட்ங்கிறது என்னன்னா, ரன் டைம் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ் கிரியேட்டட் யூசிங் த நியூ கீவேர்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ கிளாஸ்னா என்ன, இதுல இந்த ப்ரோக்ராம்ல என்ன சொல்றாங்கன்னா, கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்ன, ஸ்டூடெண்ட்ங்கிறது கிளாஸ் நேம், ஸ்ட்ரிங் நேம் இன்ட் ஏஜ், ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரிங் n int a. So name equal to n, age equal to a. So what we are going to display here means name and age. Student oda name யும் age யும் print பண்ண போற அப்படிங்கறாங்க. So the next what we do means student s1 equal to new student s1 dot display. அதாவது இங்க ஒரு கிளாஸ் நேம் இருக்குன்னா அந்த கிளாஸுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட வந்துட்டு டிஸ்பிளேல வந்துட்டு என்ன பண்ற, காமிக்கிற. எதை காமிக்கிறோம் டிஸ்பிளேல, அந்த ஸ்டூடெண்டோட நேமையும் ஏஜையும் காட்டுறோம். ஸோ இப்போ இங்க அவுட்புட் என்ன வரும், அணுவும் 20ங்கிறது அவுட்புட்ல நமக்கு வரும். எப்பவுமே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம கிரியேட் பண்ணணும் பை யூசிங் கிளாஸ் நேம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல். End of our lecture on Java programming fundamentals. We have traveled all the way from initializing variables to creating our very first objects. Thank you all so much for your focus and active listening today. Thank you, students.